நயினார் நாகேந்திரன். அவர் ட்விட்டரில் என்ன போடுறாரு தெரியுமா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் பாகிஸ்தானுக்கே போங்க அப்படின்னு சொல்கிறார். இது என்ன தப்பு? உடனே திமுககாரன் வரான், மனோஜ் தங்கராஜா. இந்த பால் துறையை விட்டுக்கிட்டு டிஸ்மிஸ் பண்ணி வெளியில் தூக்குனாங்க. சினிமா நடிகை பிடிச்சிட்டு மறுபடியும் ரெக்கமெண்டேஷனை பிடிச்சி உதயநிதியை பிடிச்சி மறுபடியும் மந்திரியாக வந்திருக்காருங்கிறது செய்தி சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன பேசுகிறாரு, அவரை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொன்னது என்ன தப்பு? உடனே சொல்கிறார், உனக்கு மதவெறி. யார்? மனோஜ் தங்கராஜ். யாருக்கு மதவெறியா? நயினார் நாகேந்திரனுக்கு. நல்ல கருத்தை சொன்னார். மதவெறி, உனக்கு ஜாதி வெறி. எங்கே ஜாதி வந்தது? எங்கே மதம் வந்தது? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்கிறதுல தேச வெறி தான் இருக்கே ஒழிய மதவெறியும் ஜாதி வெறியும் எங்கே வந்திருக்கு? இப்படி ஒரு கோமாளி மந்திரியாக இருந்தால் நாடு எங்கே உருப்படும்? அதுவும் அவர் என்ன பேசுகிறாரு, இவங்கெல்லாம் வெள்ளைக்காரன்ட்ட பென்ஷன் வாங்கிட்டு இருந்து வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தாங்களாம். பாவிகளை, வெள்ளையாருக்காரனுக்கு அடிமையாக இருந்ததே உங்கள் ஈவேரா. உங்கள் திமுக தலைவன் பூரம் பின்னாடி சுற்றினவன் இந்த ஈவேராவுக்கு பின்னாடி. தேச துரோகிகள் வம்சத்தில் வந்தவங்க நீங்கள் வந்துக்கிட்டு இது பண்ணிட்டு. இப்போ இன்னொன்று சொல்கிறாரு, அமெரிக்காவுக்கு அடிமைகளாக இருக்காங்களா? நம்ம அமெரிக்காவுக்கு அடிமையாக இருந்தாங்க இந்த போரில். ரஷ்யாவும் இஸ்ரேலும் தான் நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அமெரிக்கா பேச்சை யாரும் கேட்கலையே. கடைசி நேரத்தில் இவர் மூக்க நுழைச்சார் ட்ரம்ப்பு, நான் சொன்னேன் சமாதானத்துக்குன்னு. உடனே அமெரிக்காவின் அடிமைகளா? தேசப்பிதா காந்தியை கொன்றவர்கள்ங்கிறார் இந்த மனோஜ் தங்கராஜ். தேசப்பிதா காந்தியை பற்றி உங்கள் கருணாநிதி பேசி பாண்டிச்சேரியில் அடி உதச்சி பணமாக தூக்கி போட்டு போனாங்க. தேசப்பிதாவின் பக்தர்களா? காந்தியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுனீங்க. பெண்களுடன் நடனமாடியவர்னு உங்கள் கருணாநிதி காந்தியை பற்றி சொல்லலையா? நீங்கள்லாம் தேசத்தை பற்றியும் தேசியத்தை பற்றியும் பேசுகிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கா?